ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதுங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ஜானகியும் கௌதம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணியே வச்சு ஆகணும் பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து எடுத்துட்டாங்க. நம்ம இலக்கியாவுக்கு இதில் வந்து சுத்தமாக வந்து விருப்பமே இல்லாத இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி வந்து கார்த்திக் வந்து ஜோசியம் வந்து பார்க்கறதுக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இலக்கியா வந்து கூட போகிறாங்க. அந்த இடத்துலையுமே வந்து இதை வந்து எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இலக்கியா வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம ஜானகி வந்து ஒரே முடிவோடு பார்த்தீங்கன்னா நீ வந்தாலும் வரலாம், நான் போய் ஜோசியரை வந்து பார்த்தே ஆகும் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. ஜோசியரும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கல்யாணம் கார்த்திக் வந்து பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரல, அவன் வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ஜானகிக்கு பயங்கர சந்தோஷமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்முடைய கௌதம் இலக்கியா ஜானகி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அம்மா ஜாதகம் பார்த்துட்டு வர போனீங்களா, என்னாச்சு அப்படின்னு நம்மளுடைய கௌதம் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக வந்து அவன் திருந்திருவான், அவனுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு. நீ வந்து பொண்ணு பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டே இல்லையா கௌதம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் வந்து அம்மா நீ வந்து சொன்ன உடனே வந்து நான் அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் வந்து இதில் விருப்பமே இல்லை இந்த இலக்கியாவுக்கு, எப்போவுமே வந்து அந்த அஞ்சலிக்கே வந்து எவ்வளோ தப்பானாலே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அதே தான் கௌதம் கோயிலையும் வந்து எதுக்கு கார்த்திக் வந்து ரெண்டாவது கல்யாணம் கேட்டு என்ன வந்து ஜோசியர் கையில் வந்து போகக்கூடாது வந்து இலக்கிய தடுத்துக்கிட்டே இருந்தா அப்படின்றாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய செய்கிறது தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதுபோக பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு அருமையான வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து பைரவி வந்து கேட்டுறாங்க. கேட்டுட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இது இப்படியே விட்டால் இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நினச்சிக்கிட்டு அவங்க கிட்டே போயிட்டு எதுக்கு கார்த்திக் வந்து ரெண்டாவது கல்யாணம், அந்த அஞ்சலி வந்து திருந்தி வந்து மறுபடியும் கார்த்திக் கூட சேர்ந்து வாழ மாட்டாளா, நீங்கள் எதுக்காக வந்து திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் வேலையை பாருங்கள், எல்லாம் எங்களுக்கு தெரியும், என்னுடைய மகனுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானகி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரி வந்து என்ன திங்க் பண்ணுறான்னா இவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்ற எந்த ஜோசியர்கிட்ட போயிருப்பாங்க அப்படின்ற பற்றி பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. யோசித்து அவங்க அந்த ஜோசியர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய பைரவி பார்த்திங்கன்னா ஜோசியர் நீங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்ககிட்ட வந்து கார்த்திக் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லியிருக்கேங்க, ஆனால் வந்து அப்படி வந்து நடக்கக்கூடாது, நடந்தால் வந்து இந்த வீட்டை விட்டு நான் வந்து வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதுக்கு பற்றி நான் ஜோசியர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கல்யாணத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனை வரும், உயிருக்கே கார்த்திக் உயிருக்கே வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை வந்து அவங்க வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஜோசியரும் பார்த்திங்கன்னா கால் பண்ணி அதே விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம ஜானகிக்கு வந்து என்ன ஜோசியர் அப்போன்னு சொன்னீங்க இப்போன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா நம்மளுடைய குடும்ப ஜோசியர் கையிலே வந்து பார்த்துக்கலாம், அவர் மாற்றி மாற்றி சொல்கிறாரு, அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தாங்க வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பைரவிக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்குன்னு நினைக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.